ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிபி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க. அந்த 4 ஃபைனலிஸ்ட் மட்டும்தான் உள்ளார இப்போ இருக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ஸ்கிட்டுமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டார். உடனே பிக் பாஸ் வந்து என்ன பண்ணார், எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை தான் கிளியராக சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மீடியாக்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்போது உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு, நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம சொல்கிறது, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது ஈஸி தான். அதில் நீங்கள் அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னும்போது அதை கடக்கிறது வந்து கொஞ்சம் டேஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் எனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு அறிவுரை சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா, கெமி எழுந்துக்கிறாங்க. அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. கெமி எழுந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வெளியில கிளம்பி போகும்போது எலிமினேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க கார்ல கிளம்பி போயிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து பிக் பாஸ் எதுவுமே அவங்களுக்கு ஒரு எந்த அட்வைஸும் குடுத்துருக்க மாட்டாங்க. உடனே கெமி, எனக்கு அன்னைக்கு எதுவுமே நீங்க குடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உடனே பிக் பாஸ் என்ன சொல்வாரு, எனக்கு அன்னைக்கு ஃபீவர், அதனால தான் உங்ககிட்ட நான் பேசல அப்படின்ற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலா சொல்வாரு பிக் பாஸு. நான் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கொடுக்குறது மட்டுமே இருக்கக்கூடாது, வாங்கவும் செய்யணும் அப்படின்ற மாரி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து கெமிக்கு கொடுத்தாங்க. உடனே வந்து வினோத் வந்து என்ன சொன்னார்னா, என் லைஃப்பில் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒன்றும் இல்லாததான் நான் இங்கே வந்தேன் நான். நீங்கள் வந்து ஒரு குழந்தைய எப்படி வந்து திருத்தி வளர்த்து ஆளாக்கி வெளியில் அனுப்பி விடுவாங்களோ அந்த மாதிரி எங்களை எல்லாருமே வந்து ஒரு நல்வழி பண்ணி எந்த ஸ்டேஜ்லேயுமே எங்களால் வாழ முடியும் அப்படின்ற பக்குவத்துக்கு எங்களை கொண்டு வந்து எங்களை வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரவீன் வந்து சொல்கிறாரு. பிரவீன் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் ஒரே லைனில் நீங்கள் சொல்லணுன்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரவீன் கேட்டதுக்கு, பிலீவ் அப்படின்னுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே நீ நம்பு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பிரவீனுக்கு சொல்லியிருப்பார். உடனே அமித் வந்திருப்பாங்க. உடனே அமித் வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு. பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விஷயத்துலையுமே நோ சொல்ல கற்றுக்குங்க, எல்லா இடத்துலையுமே எஸ்ஸை சொல்லி பழக்கப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு சொன்னார். உடனே ரம்யா வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்குறாரு. பிக் பாஸ், எனக்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க அப்படின்னும்போது, நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நான் நம்பாமல் இருந்தேன். நீங்கள் என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறேன். அழகாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லாருக்கிட்டேயுமே வந்து நான் மனசு விட்டு பேசுகிறேன்னும் போது அது உங்களால் தான். தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லி முடித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்கும்போது, பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, எல்லா விஷயத்துலையுமே வந்து போல்டாக இருக்கணும். இப்போது குழந்தைங்களுக்கு மட்டும் அம்மாவா இல்லாமல் வெளியில் போயும் உங்கள் டேலண்ட்டை காமிச்சு நீங்கள் தன்னேச்சா நிற்கும் பொழுது உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுக்கு சொன்னாங்க. பிரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா கூடவே இருக்காதீங்க. சாண்ட்ராவை விட்டுட்டு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சாண்ட்ரா எப்போ கீழே விழுறாங்களோ அந்த நேரத்தில் மட்டும் கை கொடுத்து தூக்கி விட்டால் போதும். அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க. உடனே திவாகர் எழுந்தார். அதுக்கு திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி கலாய்ச்சார் பிக் பாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள், உடம்ப பார்த்துக்கோங்க, ஜிம்முக்கு போயிட்டு பாடியை மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய சான்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் கொடுத்தார் திவாகருக்கு.
பிரவீன் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாருன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் உருவமே தெரியாம ஒரு குரலுக்கு எல்லாருமே அடிமையா ஆக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காதலிக்கக்கூடிய ஒரு ஒரு ரொமான்டிக்கான வாய்ஸ்னா, அது உங்க பிக் பாஸ் வாய்ஸ் தான் சொல்ல முடியும். எல்லாரையுமே உங்களுடைய குரலால கட்டி போட்டு வச்சு, அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி அனுப்ப முடியும்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும். அப்படின்ற மாரி பிரவீன் காந்தி வந்து பிக் பாஸ்க்கு சொன்னாரு. உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்றது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.